இவங்களுக்குலாம் டக்கு டக்குன்னு லவ் அமையறத பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? வயித்தெரிச்சல டேட்டிங் கல்ச்சருக்கே அவங்க வரலையோன்னு தோணுது. டேட்டிங் கல்ச்சர் அந்த பேரை சொன்னாலே பதறுவாங்கம்மா. டேட்டிங்னா ரெண்டு பேர் பேசுறது. என் தம்பி அந்த ஒரு லவ் கண்டுபிடிக்கிறதுக்கே நான் இவ்வளவு வருஷம் கடந்துட்டேன். அவனுக்கு என்ன 2 லவ் 2 பிரேக்கப். 90s கிட்ஸை பொறுத்த வரைக்கும் படத்தை பார்த்தோன்னே பிடிச்சோடனே ஒருத்தவங்க லவ் பண்ணும். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப காலமா பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஆமா லூசு மாதிரி பேசிட்டே இருக்காண்டா பாட்டுக்கு. இல்ல நம்ம இந்த பூமியில தானே பிறந்தோம், நம்மள ஒரு பிள்ளையும் பார்க்கலையே ஒரு பையனும் பார்க்கலையே அப்படின்னு ஒரு பக்கம். எல்லாருமே லவ் பண்றாங்களே, என்ன யாரும் லவ் பண்ண மாட்டாங்களே. இன்னொரு பக்கம் பார்த்தா என்ன சைக்கிள் தரீங்களா ப்ளீஸ்னே அப்படின்னு கேட்டு இருந்தமே திடீர்னு ஒரு பிள்ளைய பைக்ல கூட்டிட்டு போறானே, எப்படி கூட்டிட்டு போறான்? இவெல்லாம் யார் தெரியுமாடா? ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடும் போது அண்ணே அண்ணே என்னை சேர்த்துக்கங்கண்ணே கெஞ்சிக்கிட்டு இருப்பான்டா. அவனை கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு இன்னும் பண்ணவே இல்ல. இப்ப சரண்டரா என்ன பண்ணாங்கன்னா, டேய் என்னதான்டா பண்றீங்க கொஞ்சம் சொல்லுங்கடா அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு வந்து இங்க உட்கார்ந்து இருக்காங்க. ப்ரோ என்ன ப்ரோ நீங்க ஒண்ணுமே தெரியாம இருக்கீங்க. அப்ப ஒரு தலைமுறை 90s கிட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தலைமுறை, இன்னொரு பக்கம் அது 2K கிட்ஸ் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. 90s கிட்ஸுக்கு காதலும் கல்யாணமும் அமைய மாட்டேங்குது. நீங்க நினைக்கிறது காரணம்? சின்ன பசங்க எல்லாம் வளர்ந்துட்டு இருக்காங்க, நீங்க வளர்ந்தீங்கன்னா சின்ன பசங்களா இருக்கீங்க. 20 years of நீயானா அதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள் சொன்னங்க. 2K கிட்ஸா நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்க சந்தோஷமா இருந்தாலும் 2K கிட்ஸா நாங்கன்னு சொல்லல, எனக்கு வயசான ஃபீலிங் வந்துருது. அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, பசங்க வந்து பொண்ணுங்க கூட பேசக்கூடாது, பொண்ணுங்க வந்து பசங்களோட பேசக்கூடாது, மத்தவங்க என்ன நினைப்பாங்க, அத்தமா சிரிச்சு பேசாத மாதிரி சின்ன சின்ன வயசுலயே அவங்களுக்கு பிளெண்ட் ஆகி இதாகுது சார். வாட் ஆர் யூ டாக்கிங் வித் தட் கேர்ள்? எங்க அக்காக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு வீடு கட்டணும், செட்டில் ஆகணும், இந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போயிடுறாங்க. பொழுதனைக்கு படிப்புன்னு இருந்ததால லவ் பண்றதுக்கு நேரம் எல்லாம் போச்சு. நேரம் கிடைச்ச லவ்வையும் ஒரு கை பாப்போம்ல. புடிங்கிருப்ப. 90s கிட்ஸை பொறுத்த வரைக்கும் படத்தை பார்த்தோன்னே பிடிச்சோடனே ஒருத்தவங்க லவ் பண்ணும். பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கலாம் போல் இருக்கே. டேட்டிங் கல்ச்சருக்கே அவங்க வரலையோன்னு தோணுது. டேட்டிங் கல்ச்சர் அந்த பேரை சொன்னாலே பதறுவாங்கம்மா. டேட்டிங்னா என்ன? எனக்கு டேட்டிங் தெரியாது, நான் பண்ணதில்ல. பதச்சப்படாத, வீட்டுல ஒண்ணும் சொல்லிட மாட்டாங்க. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. டேட்டிங்னா வந்து இப்போ ஒரு மீட்டிங்ல 2 பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத ஒரு ஷாப்ல 2 பேரும் பேசி பாக்குறதுலயே முதற்கட்டமா தெரிஞ்சிடும். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே. அன்னோன் ஃபீலிங்ல இருக்கிறவங்க கான்வர்சேஷனுக்காக அந்த திங்ஸ ரன் பண்றாங்கன்ற மாதிரி. உனக்கு ஏன் லவ் செட் ஆகலன்னு தெரியுதா? தெரியலப்பா, தெரியல. டேட்டிங்னா ரெண்டு பேர் பேசுறது. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. யாரெல்லாம் இங்க டேட் பண்ணிருக்கா? சார், பொண்ணு பார்க்கும்போது பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போது அது டேட்டிங் இல்ல. வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவுல இருக்கு. பையன் நல்லா செட் ஆவானா மாட்டானான்ட்டு. அம்மா அது வேறம்மா. அவங்க சொன்னது அதான். சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? இதுவே இவங்களுக்கு புரியலன்னா இவங்க எப்படி நம்ம கரை சேர்க்கிறது? இங்கிட்ட யாரெல்லாம் போறீங்க டேட்டிங்? ஃபர்ஸ்ட் டைம் யூரோப் போறதுக்கு முன்னாடியே 1 month ஆன்லைன்ல பேசிட்டு இருந்தோம். அவங்கள போய் பார்த்தேன். அவங்க ஆக்சுவலி ஜெர்மன். அவர் ஜெர்மன் வேறயா? ஆமா ஆமா, அவர் ஜெர்மன் தான். எங்கேயோ போயிட்டாங்களா இவங்க? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒருவேளை இப்ப நீங்க டேட் போறீங்க, அப்ப வந்து பிடிக்கல அப்படின்னா அது அதோட விட்டுருவீங்க. அது அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பாவே அவங்களுக்கு அப்படியே. நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு நிறுத்திக்கிட்டேன். அண்ணன் தங்கச்சியா இருப்போம்னு சொல்ல முட்டிய. சார், அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இப்போதானே ஆகுது. ஒப்பெல்லாம் 32ல தான் கல்யாணம் பண்ணேன். லேட் மேரேஜ் பண்ணலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. போ. ஜாதகம் பாக்குறாங்க, நல்ல வரன் வரும்னு வெயிட் பண்றாங்க, ஜாதகம் செட் ஆகிறது இல்ல. என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐயா? வாழ்க்கை நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. இப்போ ஒருத்தவங்கள பிடிச்சிருக்குன்னா அவங்க கிட்ட போய் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஐ லவ் யூ. சொன்னாலே பிரேக் ஆயிடும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்றாங்க. அவங்க நம்மள பத்தி என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறாங்க. காதல்ல பொறுமை ரொம்ப முக்கியம். முதல்ல அந்த பொண்ணு மனசுக்குள்ள நீ இருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கும். இவங்களுக்குலாம் டக்கு டக்குன்னு லவ் அமையறத பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? வயித்தெரிச்சல. நல்லா இருக்க மாட்டேடா. நான் வந்து ஓப்பனா நான் தான் அப்ரோச் பண்ணிருக்கேன். ஒரு பொண்ணே வந்து ப்ரொபோஸ் பண்றான்னு யோசிக்கிறீங்களா? 90s பசங்க பயந்தாங்குளிங்களா இருக்காங்க சார். வேலைக்கு மாட்டான்டா. இல்ல அப்பா அம்மா எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஜாதகம் எல்லாம் பாப்பாங்க, ஜாதி பாப்பாங்க. கம்யூனிட்டி வேற டிஃபரெண்டா வந்து எல்லாரும் மனித ஜாதி தானே. ஏதோ ஒரு ரீசன் எப்படியாவது சொல்லி பிரேக்கப் ஆயிடுது. சொன்னல நான் தான் இதெல்லாம் செட் ஆகாது வேணாம்னு தான் சொல்லி ஒதுங்கி பண்ணாங்க. ஒரு 2K கிட்டுக்கு காதலோ கல்யாணம் அமையறப்ப யாருக்கு வந்தப்ப அடப்பாவி உனக்கா
கல்யாணம் முடிஞ்சு போச்சா? கல்யாணம் அக்கா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வைக்கிறாங்க. எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் வந்துரு. உனக்கு செட் ஆகல, எனக்கு செட் ஆயிடுச்சு, நான் சந்தோஷமா இருக்கேன். அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேலைல. ஆமாடா. அதுவும் அந்த 2K ஆக்சென்ட் அந்த ஸ்லாங்ல பாடி லாங்குவேஜோட எனக்குலாம் செம்ம காண்டா நிக்கும். மார்க்கெட்ல விலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்கவா? என் தம்பி அந்த ஒரு லவ் கண்டுபிடிக்கிறதுக்கே நான் இவ்வளவு வருஷம் கடந்துட்டேன். அவனுக்கு என்ன 2 லவ் 2 பிரேக்கப். லெட்ஸ் பிரேக்கப். பிரேக்கப்பா என்னடி சொல்ற? ஹலோ ஹலோ, 3ல 1 போயிடுச்சு. இந்த 2ஐயாவது பத்திரமா பாத்துக்கணும். எப்பறா எப்பறா எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எப்படி நீ இதெல்லாம் பண்ற கொஞ்சம் சொல்ல. நான் பண்ணா லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். ஓ அப்படியா விஷயம்? அப்போ வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உனக்குன்னு ஒரு ஏஜ்ல வரும், ஜாப் போனதுக்கு அப்புறமும் வரும், அதான் ஒரு மெச்சூர்டான லவ் வந்து லாஸ்ட் லாங் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? சரி, நமக்கு படிப்பு தான் ஃபர்ஸ்ட், நம்ம அதுக்கப்புறம் அதை பாத்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி காலங்கள் போகுதடி. இப்ப இருக்கிற லவ் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் இப்படியே இருந்து பழகிட்டேன். இந்த மெச்சூர் லெவல்ல வர்ற லவ் வந்து கொஞ்சம் போரிங்கா இருக்கு. ஃப்ளவரியா பட்டர்ஃப்ளைஸே இல்ல. கரெக்ட். ஏன்டா அந்த 90s கிட்ட பிறந்தோம், இயர் மாறியால் பிறந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. உங்களுக்கு என்னாச்சுன்னு பைத்தியம் பிடிச்ச அவ்வளவு அறையுது. நீங்க எந்த வருஷம்னு கேக்குற? 92 80 சார் 80ல இது உனக்கே நியாயமா இருக்கா? எப்ப பிறந்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்? 2005 2006 2000 தம்பி, அது மறுபிறவி தம்பி கிட்டத்தட்ட. அதான் சார் காதலுக்காக ஒரு மறுபிறவியாவது கிடைக்காதான்னு யோசனையா வருது. ஒரு வழி இருக்குங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சட்டை எங்க எடுத்தீங்க? இல்ல நமக்கு ஒரு ரிசப்ஷன் வந்தா அன்னைக்கு போட்டுக்கலாம். சோ அதுக்காக தான் சார் இங்கேயும் போட்டு வந்தேன். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். எந்திரிச்சுங்க, ரிசப்ஷன் ட்ரெஸ்ல பாப்போம் உங்களை. தம்பி என்ன உண்மையாவே கீழையும் மேலையும் கூட அதே மாதிரி தான் போட்டிருக்கீங்க. என்னடா இது? என்னம்மா இது? பொண்ணுங்கெல்லாம் நல்லா ட்ரெஸ் அப் பண்ணி இந்த கல்யாணத்துக்குலாம் போவாங்க. அது என்னன்னா 4 இடத்துக்கு போனா அப்பதான் பொண்ணு கண்ணில் போடும். அது மாதிரி கிட்டத்தட்ட தம்பி நீ என்னன்னாக்கே ரிசப்ஷன் ட்ரெஸ்ல வந்திருக்காப்ல. இந்த மாதிரி எவனா ஒருத்தர் தேவையில்லாத இன்டென்ஷனை கிரியேட் பண்ணி விட்டு போயிடுறாங்க. அதை தேடியே போய் வாழ்க்கையை வந்துடாதீங்க. சொல்றது கேளு. சார் மேட்ரிமோனியில் ஏதாவது இதுனா கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். அது ஏன்னா தம்பி இப்படி படுத்தே விட்டானே, எங்க லெவலுக்கு போயிட்டீங்க. உன்னை பார்த்தா பாவமா இருக்கியா? அப்படியா சார்? இந்த ஊர்ல ஃபிளெக்ஸ் கடை வச்சிருக்கேன், டிசைன் பண்ற கடை. நான் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் அப்படி சொல்லுவான், சரி கொடு அப்படின்னு சொல்லி அடிச்சு கொடுத்துருவேன். அண்ணன் கல்யாணமா? 2 months 3 months வரைக்கும் திருப்பி வருவான். நான் மேரேஜ் நான் சொல்லு யாருக்கு அப்படின்னு, எனக்கு தான் நான் மேரேஜ் அப்படின்னு அடி பாப்பேன் மேலே எங்கேயும். ஏய் குழந்தை மாதிரி இருக்கு, உனக்கு கல்யாணம்? குழந்தை மாதிரி இருக்குண்ணா. ஓ எனக்கே குழந்தை இருக்குதுண்ணா, பிறந்து 2 மாசம் ஆகுது. அவன் போட்டோ டிசைன் பண்ற போது வரும் பாருங்க ஒரு வயிற்றுச்சல். பாரு ஹீட் ஓவரா இருக்கு. இது அவனுக்கு நல்லதோ இல்லையோ உனக்கு நல்லது இல்ல. நமக்கு வந்து பொண்ணை பார்த்தாலே ஒரு பயமா இருக்கு. போய் பேசினாக்கா அந்த பொண்ணை வீட்டுல சொல்லிடுமோ, வீட்டுல சொல்லுவாங்களான்னு ஒரு பயம். அண்டை மனுஷரை அணுக பயம், அணுகிய மனுஷரை இழக்க பயம், உறவு பயம், துறவு பயம், இதவு பயம், விடிவும் பயம். ஓப்பனா சொல்ல போனா எனக்கு வந்து இப்போ ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பொண்ணு நம்பர் என்கிட்ட இருக்கு, இன்னும் கால் பண்ணல சார். அன்னைக்கே சொன்னல நீ அந்த விஷயத்துக்கு செயல்பட்டு வர மாட்டான்னு. அப்புறம் என்ன இங்க? அப்புறம் என்ன? பொண்ணு கேரளால இருந்து வந்துச்சு, உங்க பைக்ல எங்களை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் இல்ல நான் யாரும் பைக்ல ஏத்த மாட்டேன் அப்படின்னு. இங்க இதெல்லாம் சகஜம்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு பொண்ணோட நைட்ல பைக்ல போற அளவுக்கு நம்ம ரேஞ்ச் இல்ல. படத்துக்கு போயிட்டு நைட் அந்த பிள்ளை போய் ஹாஸ்டல்ல விட்டு, ஏன்னா நாங்க வேலை பார்த்தோம். உங்க கூட பைக்ல வந்தது வந்து வீட்டுல உள்ள எங்க அப்பா அம்மா கூட வந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு அது நல்லதா எடுத்துக்கிறவா இல்ல எப்படி எடுத்துக்கிறது தெரியல. அது இன்னுமே எனக்கு தோணும். எங்க அண்ணன் மாதிரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா நீங்க எங்க சித்தி கூட படிச்சாரு. இல்ல சித்தி கூட படிக்கல. ஆமா, எங்க சித்தி கூட படிச்சாரு இவர் அங்கிள். அத 90s கிட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும்? ரொம்ப பாவமா இருக்கும் அவங்கள பாக்குறப்போ. ஐயோ பாவம். சார் எங்க அக்காவை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாவமா இருந்தாலும் இவங்க வந்து மேரேஜ் பண்றதுக்கு டிலே பண்ணும்போது நம்மளுக்கும் அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவாங்களோ அவங்கள பத்தி உங்களுக்கு கவலை இல்லப்ப. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இப்ப தம்பிக்கு என்ன கவலைன்னா, நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணலன்னா அவர் எப்ப கல்யாணம் பண்றங்கிற கவலையில இருக்காப்ல. அண்ணன் எப்ப சாவான், திண்ணை எப்ப காலியாகும் இருக்கிறாங்க. தம்பி உங்களுக்கு என்ன வயசு? சார் 22. 22 ரெடியா இருக்கானுங்க. என்னடா ப்ரோ என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? நான் கொஞ்சம் மென்டல் ஆயிட்டேங்க நானு. உங்க 2K கிட்ஸ் எங்களை ஏத்துக்கிடுவீங்களா? As a 2K kid, I'll definitely accept a 90s kid. சரிப்பா. பொண்ணு நல்லா இருக்கு. உங்க வயசு என்ன? எனக்கு 24 ஆகுது. இல்ல தம்பி 34, 10 வயசு வித்தியாசம். வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? அவங்க என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா நான் அவங்களோட இன்செக்யூரிட்டிஸோ இல்ல அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். பட் அவங்க எங்களோட டெர்மினாலஜிஸையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? சந்தேகம் தான் சார். அப்புறம் என்னதான் பண்ண? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல, அதுக்கு என்ன?
எப்படி அவ இனிமேல் இவங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ரேட்டிங் இதெல்லாம் எதுக்கு we are there for you. என்ன சொல்ல வர? புரியல எனக்கு எனக்கும் தான் புரியல. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா பர்சனோட ஒரு 2 வார்த்தை பேசன உடனே கமிட் பண்ணிடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? இட்ஸ் நாட் 90s kids அக்செப்ட் பண்ணிட்டீங்கல்ல. நீங்க அப்பாதான், கரெக்ட் தான். இந்த ஜென்மத்துல உங்களுக்கு திருமண யோகமே இல்ல. அப்படி ஒருவேளை உலகம் எங்க இருந்தோ வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இன்னைக்கு ராத்திரியே அவ பின்னங்கால் புடரையில் அடிபட உழுந்தடிச்சு ஓடி போடுவா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.